மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக சட்டசபையில் முதல்வர் விஜய் இன்று தனி தீர்மானம் முன்மொழிகிறார். கர்நாடகாவின் திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் கொண்டு வருகிறார். தொடர்ந்து 12 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக பணியாற்றுவது தனது வாழ்வின் மிக சிறந்த மற்றும் மறக்க முடியாத அனுபவம் என்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். கொளத்தூரில் முதல்வர் விஜய் 5 நிமிடங்கள் தான் பேசினார். அதற்கே 75 வருட கட்சி 59 தொகுதிகளுக்கு வந்துவிட்டது. மீண்டும் பேசினால் 0 ஆகிவிடும் என அமைச்சர் ஆதவ் கூறினார். முந்தைய திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கவில்லை என்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சட்டசபையில் இன்று விளக்கம் கொடுக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடும் விவகாரத்தை நாங்கள் எப்படி கொண்டு சென்றோம்? அதனை ஏன் திமுக செய்யவில்லை? கடந்த காலங்களில் பாரதிய ஜனதாவும் திமுகவும் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். குற்றச் செயல்கள் நடைபெறுவதிலிருந்து மக்களை காக்க வேண்டியது அரசின் கடமை. கடந்த 1 மாதமாக நடப்பதையெல்லாம் பார்த்தால் தாவேக நிர்வாகிகளிடமிருந்துதான் பெண்களை காப்பாற்ற வேண்டும் போல என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்தாலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக குறைக்க முடியாது என மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிள்ளியூர் தொகுதியில் தாவேக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமாரின் வெற்றிக்கு எதிராக தாவேக வேட்பாளர் சபின் சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் வழக்கு தொடர்ந்துள்ளார். மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 40 ஆர்டிஓ அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக ரெய்டு நடத்தி ரூபாய் 31,85,000 கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்தனர். ரூபாய் 5,95,000 சந்தேகத்திற்குரிய ஜிபே மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து ஆற்றுமதகு வழியாக தாராபுரம் நகராட்சி மக்களின் குடிநீர் மற்றும் கால்நடை தேவைக்காக இன்று முதல் 23ஆம் தேதி வரை 224.64 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்களுக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூன் 19 முதல் 30 வரை தமிழக அரசின் நான் முதல்வன் திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடந்த 15ஆம் தேதி ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்த திஷா என்ற மால்டா கொடி கட்டப்பட்ட LNG சரக்கு கப்பல் இன்று குஜராத் துறைமுகத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி சென்னை காசிமேட்டிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் 20க்கும் மேற்பட்டோரை ஆந்திர கடலோர காவல் படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வாயை திறங்க செய்யும் என்று கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு வந்தனர். கேரளத்தில் ஷிகெல்லா பாக்டீரியா பாதிப்பால் தற்போது வரை 5 பேர் இறந்துள்ளனர். மேலும் 19 பேருக்கு கண்டறியப்பட்டு தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 110ஆக அதிகரித்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாக நுழைவாயிலின் கான்கிரீட் இடிந்து விழுந்து தாய் சத்யா மற்றும் 7 வயது சிறுமி சிவானி இருவரும் படுகாயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆப்பிரிக்க நாடான காங்கோ சார்பில் இந்திய வம்சாவளி தமிழர் சாமுவேல் முத்துசாமி விளையாடி வருகிறார். நேற்று போர்ச்சுகல் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடினார். ஜார்க்கண்டில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போட்டதால் காங்கிரஸ் வேட்பாளர் பிரணவ் ஜா 19 ஓட்டு மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். பாஜ ஆதரவுடன் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் பரிமல் நத்வானி 28 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். சென்னை மதுரவாயல் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர் கீழே சரிந்து விழுந்தது. பேருந்துக்காக காத்திருந்த மக்கள் அங்கிருந்து ஓடியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. குஜராத் மாநிலம் வதோதராவில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 4 கோடி மதிப்பிலான மது பாட்டில்கள் புல்டோசர் ஏற்றி அளிக்கப்பட்டன. அதிவேக கார் பந்தய அமைப்பான ஃபார்முலா 1 அகாடமிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய மற்றும் ஆசிய பெண் வீராங்கனை என்ற சாதனையை ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 11 வயது அதிகா மிர் படைத்தார். சென்னையில் இன்று காலை தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து ரூபாய் 1,12,480க்கும் 1 கிராம் ரூபாய் 14,060க்கும் விற்கப்பட்டது. மாலையில் கிராமுக்கு ரூபாய் 110 குறைந்து 1 கிராம் ரூபாய் 13,950க்கும், சவரனுக்கு ரூபாய் 880 குறைந்து ரூபாய் 1,11,600க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 270ற்கு விற்கப்படுகிறது. முதல்வர் விஜய் தலைமையிலான சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது. சட்டசபை கூட்டத்தொடரில் கவர்னர் ஆர்லேக்கர் வணக்கம் என தமிழில் பேசி உரையை தொடங்கினார். மக்களுக்காக இங்க விவாதிப்பீர்கள் என நம்புகிறேன். பெரியார், அண்ணா, அம்பேத்கர் என தலைவர்களின் பெயரை குறிப்பிட்டு உரையை துவக்கினார்.
தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் ஆர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. கூட்டத்தில் பேசிய கவர்னர், அண்ணாதுரை எம்ஜிஆருக்கு பின்னர் 2026 தமிழக அரசியலில் வரலாற்று புரட்சி நடந்துள்ளதாக கூறினார். விசில் புரட்சி மூலம் இமயமலை அளவுக்கு முதல்வர் விஜய் வெற்றியை பதிவு செய்துள்ளார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் பொதுமக்களின் ஆதரவோடு தாவேக ஆட்சி அமைந்துள்ளதாக கவர்னர் ஆர்லேக்கர் பேசினார். லஞ்சம், ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை கொண்டு வருவதே தாவேக அரசின் நோக்கம் என கவர்னர் தனது உரையில் பேசினார். நிர்வாக நடவடிக்கையில் உள்ள முறைகேடுகளை நீக்கி வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். டெண்டர்கள் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெறும் என்றார். தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக உருவாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. பல்வேறு நிதி நெருக்கடிக்கு இடையிலும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக கவர்னர் ஆர்லேக்கர் தெரிவித்தார். ஜூலை 1ஆம் தேதி முதல் திருச்செந்தூர் கோயிலுக்குள் பக்தர்கள் செல்போன் பயன்படுத்த முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கவர்னரின் அறிவிப்புகள் செயல்பாடுகளாக மாற வேண்டும் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. பாலியல் வன்கொடுமைகளுக்கு என்கவுண்டர் ஒன்றே தீர்வு என்றார். திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டில் இளம் பெண்ணிடம் ஈவ்டீசிங் செய்த தாவேக ஒன்றிய செயலாளர் உட்பட 2 பேர் 3 வழக்கின் பிரிவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கவர்னர் உரையில் எதிர்பார்த்த அளவுக்கு திட்டங்களோ அறிவிப்புகளோ இல்லை என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையில் இருந்ததுதான் கவர்னர் உரையில் உள்ளதாக கூறினார். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு மாநில அரசு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தும் என கவர்னர் உரையில் இருந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என பாமக தலைவர் அன்புமணி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் வெள்ளி, திங்கள் மற்றும் செவ்வாய் அன்று நடைபெறவுள்ளதாக அலுவல் ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. கவர்னர் உரை மீது முதல்வர் விஜய் செவ்வாய் அன்று பதிலளிக்கிறார். முரண்பாடுகளின் மொத்த உருவமாக கவர்னரின் உரை உள்ளது என உதயநிதி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் திட்டங்களைத்தான் தாவேக அரசு காப்பி பேஸ்ட் செய்கிறது என்றார். தாவேகாவினர் ரீல்ஸ் வெறியில் சுற்றிக் கொண்டிருக்கின்றனர் என உதயநிதி தெரிவித்துள்ளார். பீரோ புல்லிங் போல அதிமுக எம்எல்ஏக்களை புல்லிங் செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள அதிமுக எம்எல்ஏக்களை பேனிக் பையிங் செய்கிறார் என்று. எனது மகன் மிதுன் அதிமுகவில் எந்த பதவியிலும் இல்லை, அடிப்படை உறுப்பினர் மட்டுமே. மிதுன் அரசியலுக்கு வர மாட்டார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். சமூக நீதி கணக்கெடுப்பை பாமக வரவேற்கிறது என சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். சமூக நீதி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் தூண்டுதலின் பேரில் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டது என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். 1 மணி நேரத்தில் மின்வெட்டு பிரச்சனையை சரி செய்தோம் என்றார். முதல் முறையாக சட்டசபையில் கவர்னர் உரையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது சரித்திர நிகழ்வு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு கவர்னரின் முழு உரையும் எவ்வித இடையூறுமின்றி சட்டசபையில் இன்று வாசிக்க பெற்றது மனநிறைவை தருகிறது என கவர்னர் ஆர்லேக்கர் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் தொலைநோக்கு பார்வையை கவர்னர் உரை மூலம் வெளிப்படுத்தியிருப்பது பாராட்டத்தக்கது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமைதியான முறையில் சட்டசபை கூட்டம் நடக்க முழு ஒத்துழைப்பு வழங்கிய கவர்னர் ஆர்லேக்கருக்கு நன்றி தெரிவிப்பதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கூறினார். திருவாரூரில் இளம்பெண்ணிடம் ஈவ்டீசிங் செய்த புகாரில் தாவேக ஒன்றிய செயலாளர் ஆனந்த் மற்றும் அவரது நண்பர் அசோக் கைது செய்யப்பட்டனர். இதில் ஆனந்தை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி தாவேக மாவட்ட செயலாளர் பாரதி உத்தரவிட்டுள்ளார். ஆட்சியில் இருப்பவர்கள் தங்கள் ஆட்சியை பற்றி புகழ்ந்துதான் எழுதுவார்கள். கவர்னர் அதை படித்துதான் ஆக வேண்டும். முதல்வர் விஜய் வாழ்க என்று எழுதியிருந்தால் அதையும் கவர்னர் படித்திருப்பார் என திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். தாம்பரத்தில் பணியில் இருந்த பெண் காவலரை போக்குவரத்து தலைமை காவலர் கண்டித்ததால் சாலை ஓரத்தில் அந்த பெண் கதறி அழுத வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தாம்பரம் காவல் ஆணையத்தில் இருவரிடமும் உயர் அதிகாரிகள் விசாரணை தொடங்கியுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இனி 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை கட்டப்பட்டால் கர்நாடகாவை விட தமிழகத்திற்குத்தான் அதிக பலன் கிடைக்கும். மேகதாது அணை தென் மாநிலங்களுக்கு இதயம் போன்றது என முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்தார். மும்பை அகமதாபாத் இடையே நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு முதல் பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அதேபோல் சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களிலும் எக்ஸ்பிரஸ் ரயில் திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்பட உள்ளது என்றார். பிரான்சிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிறுவனங்களின் சிஇஓக்களை சந்தித்து பேசினார். தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் சேர்ந்து விவாடெக் தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார்.
சென்னை பனையூர் அலுவலகத்தில் அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன் தாவேகாவில் இணைந்தார். சிவப்பு துண்டோடு தாவேகாவில் செயல்பட விரும்புவதாகவும் தாவேகாவின் வெற்றி சாதியை ஒழித்துள்ளதாகவும் மகேந்திரன் கூறினார். கவர்னர் உரையில் பெரும்பான்மையான அறிவிப்புகள் மேலோட்டமாகவே இருந்தன. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போதாவது தமிழக மக்களும் இளைஞர்களும் எதிர்பார்க்கும் அறிவிப்புகளை முதல்வர் விஜய் வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பார்லி குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற உத்தரவை சிவசேனா கட்சி எம்பிக்கள் 6 பேர் புறக்கணித்தனர். இதனால் அக்கட்சி உடைவது உறுதியாகியுள்ளது. தென்காசியில் அரசு மருத்துவமனை அலட்சியத்தால் தாவேகா நிர்வாகி ஆகாஷ் உயிரிழந்த செய்தி பதற வைக்கிறது. திருவள்ளுவரின் உடை விஷயத்தில் ஆர்வம் காட்டிய அமைச்சர் அருண்ராஜ் மக்களின் உயிர் விஷயத்தில் அலட்சியம் காட்டுவது ஏன் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வழக்கம் போல முதலிடம் பெற்று மரபு நிலைநாட்டப்பட்டது வரவேற்கத்தக்கது. இதேபோல் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு அக்கறை காட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகியுள்ளது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக அதிமுக போல அங்கீகாரம் பெற்றுள்ளோம் என்றார். தாவேகா அரசால் தயாரிக்கப்பட்ட கவர்னரின் உரை தங்க முலாம் பூசப்பட்ட தகரமாகவே அமைந்துள்ளது. தாவேகா தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றுவதற்கான உத்தரவாதம் கவர்னர் அறிக்கையில் இல்லை என தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டசபை நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தொடரில் வினாவிட இல்லை என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக மின்வாரியத்தின் நிலை குறித்த வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களுக்கு எதிராக முதல்வர் ப்ரோ வாய் திறக்காதது ஏன் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது என்றார். அடுத்த 5 ஆண்டுகள் தாவேக அரசு எப்படி செயல்படும் என்பதுதான் கவர்னரின் உரை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முன்னோட்டம்தான் அவரின் உரை என்றார். காங்கிரஸ் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் தாவேக கூட்டணியில் போட்டியிடுவோம், தமிழக நிதி நிலைமையை அரசு சமாளிக்கும் என காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக 354 கோடி ரூபாய் செலவில் சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளதாக கவர்னர் உரையில் தகவல். இந்து சமய அறநிலையத்துறை முழுமையாக சீரமைக்கப்படும், கோயில் நிதி கோயில்களுக்கு மட்டுமே செலவழிக்கப்படும் என சட்டசபையில் தமிழக கவர்னர் உரையாற்றினார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் அர்லேகர் உரையுடன் தொடங்கியது. 2022ஆம் ஆண்டுக்கு பின் இன்று முழுமையான உரை வாசிக்கப்பட்டது. 39 நிமிடங்கள் நடந்த கவர்னர் உரை தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்றது. மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். மத்திய அரசு இதை பரிசீலனை செய்து அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக சட்டசபையில் கவர்னர் பேசினார். இருமொழிக் கொள்கையை தமிழகம் தொடர்ந்து பின்பற்றும். இந்த அரசு தேசிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்ப்பதாக சட்டசபையில் அர்லேகர் உரையாற்றினார். 17வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த முதல்வர் விஜய்க்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். சட்டசபை கூட்டத்தில் உரையாற்ற தலைமை செயலகம் வந்த கவர்னர் அர்லேக்கரை சபாநாயகர் பிரபாகர், அவை முன்னவர் செங்கோட்டையன், சட்டசபை செயலர் சாந்தி ஆகியோர் வரவேற்றனர். காவல்துறை சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் சோஃபா மாடல் ஆட்சி நடக்கிறது. பிற கட்சி எம்எல்ஏக்களை தாவேக அரசு பர்ச்சேஸ் செய்கிறது என உதயநிதி காட்டம். தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள நலத்திட்டங்களை நிறுத்தாமல் தாவேகா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க வேண்டியிருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழக நிதிநிலை வெள்ளை அறிக்கை வாயிலாக நிறைவேற்ற முடியாத, கற்பனைக்கும் எட்டாத பொய் வாக்குறுதிகளை கொடுத்த தாவேகா அரசின் முகமூடி கிழிக்கப்பட்டிருக்கிறது என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 21, 22 ஆகிய தேதிகளில் வண்டலூர், வேலூர் அமர்தி, சேலம், குரும்பப்பட்டி உயிரியல் பூங்காக்களில் அனைவரும் நுழைவு கட்டணம் இன்றி செல்லலாம் என வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அறிவித்துள்ளார். சட்டசபையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாதங்களை முன்வைக்க வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். தமிழக போக்குவரத்து துறை அதிகாரிகளை தலைமை செயலகத்தில் நேற்று முதல்வர் விஜய் சந்தித்தார். அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயண திட்ட விரிவாக்கம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து ரூபாய் 1,12,480க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து 1 கிராம் ரூபாய் 270க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருத்தணியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தென்னை மரங்கள் மீது இடி விழுந்ததில் மரங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன.
ஒகேனக்கலுக்கு தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வினாடிக்கு 2000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, ஆற்காடு, அரக்கோணம், சோளிங்கர், காவேரிப்பாக்கம், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் இடி, மின்னல், காற்றுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வேடலில் மின்கம்பத்தில் ஏறி மின் விளக்கு மாற்றிய போது தற்காலிக டேங்க் ஆபரேட்டர் தயாளன் மின்சாரம் தாக்கி இறந்தார். அவருக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். கன்னியாகுமரி மத்திய தாவேக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் நாகர்கோவில் கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுப்பதை ரீல்ஸாக எடுத்து பதிவு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே உள்ள பெரியாகவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சமையல் அறையில் கேஸ் கசிவால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி பொதுமக்களை ஒன்றிணைந்து தீயை அணைத்து அங்கிருந்த மாணவர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீரென லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். முடிவில் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிச் சென்றனர். நீட் தேர்வை முன்னிட்டு ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைக்கு பதிலாக வார நாட்கள் அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அண்ணா நகர், அம்பத்தூர், கிண்டி உட்பட பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கனமழையால் வெப்பம் தணிந்தது. பயங்கரவாதம், சைபர் குற்றங்கள், போதைப் பொருள் கடத்தல், சிறார் துஷ்பிரயோகம், நிதி மோசடி ஆகியவைகளுக்கு டெலிகிராம் செயலி பயன்படுகிறது. இது நாட்டின் பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக திகழ்கிறது என டெல்லி ஹைகோர்ட்டில் மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. நீட் தேர்வு ஒருங்கிணைப்புக்காக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் நோடல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வை ஒருங்கிணைத்து சுமூகமாக நடத்த ஏதுவாக நோடல் அதிகாரியை அரசு நியமித்துள்ளது. சென்னையில் திடீரென பயங்கர சூறைக்காற்று, இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்ததால் விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்பட்டது. தரை இறங்க வேண்டிய விமானங்கள் வானிலேயே வட்டமடித்தன. புறப்பட வேண்டிய விமானங்களும் காலதாமதமாகியது. நெல்லை அருகே 16 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னை காட்டாங்குளத்தூர் அருகே நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்னலை சட்டையால் மூடி ரயிலை நிறுத்தி பெண் பயணியிடம் நகை பறித்த குமரேசன் என்ற ஆட்டோ டிரைவரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். இவர் மீது ஏற்கனவே 6 வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தற்காலிக தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. இதன் விசாரணையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் டெல்லி ஹைகோர்ட் ஒத்திவைத்தது. மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு நன்மைதான் அதிகம் ஏற்படுமே தவிர பாதிப்பு ஏற்படாது. மேகதாது அணை ஒரு பேலன்சிங் அணை. இதிலிருந்து ஒரு பக்கெட் நீர் கூட பாசனத்திற்காக எடுக்க மாட்டோம் என கர்நாடக முதல்வர் சிவகுமார் சொன்னார். தொடர்ந்து 2வது ஆண்டாக 2027ஆம் ஆண்டு உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்திய கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் டெல்லி IIT முதலிடம் பிடித்துள்ளது. அமெரிக்காவின் IBM நிறுவனத்துடன் இணைந்து ஆந்திர மாநிலம் அமராவதியில் நாட்டின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் AI கண்டுபிடிப்பு மையம் அமைக்கும் பணியை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. எத்தனால் கலந்த எரிபொருளை எறும்புகள் மொய்க்காது. இத்தகைய எரிபொருள் எறும்புகளை ஈர்ப்பதாக கூறப்படும் சமூக வலைதள பதிவுகள் போலியானவை என பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் கடத்திக்கொள்ளுமேடு மகாமாரியம்மன் ஸ்ரீ கரி வரதராஜ பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டனர். காரைக்கால் கீழ காசாக்குடி ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோயில் வைகாசி விழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வீதியுலா வந்தனர். ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளினார். மேற்காசிய போர் மற்றும் அமெரிக்க வரி விதிப்பு பிரச்சினைகளுக்கு இடையே இதுவரை இல்லாத அளவு இந்திய ஏற்றுமதி 82 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். ஈரான் மறுகட்டமைப்புக்கு 28 லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் உள்ளிட்ட 14 அம்ச அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்திய பிரதமர் மோடி தேவதூதர் போன்று இனிமையான நபர், கொள்கையில் மிகவும் உறுதியானவர் என G7 மாநாட்டில் அதிபர் டிரம்ப் புகழாரம். விவாடெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. G7 உச்சி மாநாட்டை தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கலந்துரையாடினர். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கும் என மோடி உறுதியளித்தார். அடுத்த 60 நாட்களுக்கு ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் வலியுறுத்தல். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியா அணி வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வீழ்த்தி 3 புள்ளிகளை பெற்றது.
விஜய் கொடிகட்டி பறந்த சினிமா துறையை உதறிவிட்டு சவால் நிறைந்த புதிய பாதையை தேர்ந்தெடுக்கும் அவரது துணிச்சல் என்னை மிகவும் கவனிக்க வைத்தது. தன் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நிச்சயம் அவர் காப்பாற்றுவார் என்று நடிகை சமந்தா கூறியுள்ளார். பாரி இளவழகன் இயக்கம் நடிப்பில் உருவாகி வரும் படம் அன்பே டயானா. நாயகியாக ரம்யா ரங்கநாதன் நடிக்க முக்கிய வேடத்தில் ரோஜா, சேத்தன் நடிக்கின்றனர். ஆங்கிலோ இந்தியன் பெண் வடசென்னை பையன் காதலை பின்னணியாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது. படப்பிடிப்பு முடிந்துள்ள சூழலில் ஜூலை 17 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். இயக்குநர் சங்கரின் மகனான அர்ஜித் சினிமாவில் நடிப்பதாக ஏற்கனவே செய்தி வந்தது. இப்போது அர்லியின் உதவியாளர் அசோக் என்பவர் இயக்கும் படத்தில் அர்ஜித் அறிமுகமாகிறார். சென்னையில் சத்தம் ஏன்றி எளிய முறையில் படத்தின் பூஜை நடந்து படப்பிடிப்பும் துவங்கியுள்ளது. படப்பூஜையில் முதல்வர் விஜயின் மகன் இயக்குநர் ஜேசன் சஞ்சய் பங்கேற்கிறார். ஹார்டின் படத்தில் இரு நாயகிகளில் ஒருவராக மடோனா செபாஸ்டியன் நடித்துள்ளார். சனந்த் நாயகனாக நடித்துள்ளார். மடோனா கூறுகையில், கதையை கேட்டதும் பிடித்து உடனே ஒப்புக்கொண்டேன். ஏராளமான காதல் கதைகள் வந்தாலும் இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எனது இதயத்திற்கு நெருக்கமான படம் என்றார். படம் ஜூன் 26 ரிலீஸ் ஆகிறது. நடிகை நஸ்ரியா தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், சிவப்பு கொடியை துரத்திச் செல்லும் காளைகளுக்கு பைத்தியம் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நானும் அதே நிலையில்தான் இருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். அவரது பதிவால் கணவரும் நடிகருமான ஃபஹத் ஃபாசிலுடன் கருத்து வேறுபாடா என்ற கேள்வி எழுந்தது. ஸ்பெயின் நாட்டின் பின்னணி, காளை சண்டை, கால்பந்து தொடர்பான கதையில் மலையாளத்தில் நஸ்ரியா நடித்து வரும் எல் கிளாசிகோ படத்தின் ப்ரமோஷனுக்கான பதிவு இது என்கின்றனர். மறைந்த நடிகர் திலகனின் மகன் ஷம்மி மலையாளத்தில் துருவம், ஸ்ட்ரீட் படங்களில் விக்ரமுக்கு வில்லனாக நடித்திருந்தார். இந்த நிலையில் தமிழில் ஆனந்த் சங்கர் இயக்கம் விக்ரமின் 63வது படத்திலும் வில்லனாக இணைந்துள்ளார். இவர் ஏற்கனவே விஜய், மோகன்லால் நடித்த ஜில்லா படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகியுள்ளார். வலிமை படத்தில் அஜித்துடன் சிறிய ரோலில் நடித்திருப்பார் நடிகர் புகழ். அவர் அளித்த பேட்டியில், அஜித்திடம் காமெடி படம் ஏதாவது பண்ணலாமே, நானும் உங்களுடன் நடிப்பேன் என என் விருப்பத்தை சொன்னேன். அதற்கு அவர், நிறைய நடித்திருக்கிறேனே, என் ஓடாத படங்கள் எல்லாமே காமெடி படங்கள் தான் என நகைச்சுவையாக சொன்னார். உண்மையில் அவர் செம மனுஷன், அவருடன் நடித்தது வேற லெவல் என்றார்.